இப்போ ஒரு ஜாதகத்தில் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா நீசம் பெற்ற கிரகங்கள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ராகு கேதுக்கோடு இணைந்த கிரகங்கள்னு எடுத்துக்கலாம். இந்த 2 வகையில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு நம்ம வாழ்நாள் பூராமே பரிகாரம்னு ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கணும். அப்போ தான் அந்த விஷயங்கள் நமக்கு சிறப்பாக நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசியில் சனி ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அந்த தொழிலை குறிக்கக்கூடிய மற்றும் ஆயுளை குறிக்கக்கூடிய காரக கிரகமான சனி நீசம் பெற்று அமைந்திருக்கிறது. அப்போ அந்த நீசம் பெற்ற சனி அந்த ஜாதகருக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னா நம்ம வாழ்நாள் பூரா, ஏன்னா பிறந்த கால ஜாதகம் மாறப்போகிறது இல்லை, அந்த சனி அங்கே தான் இருக்க போகுது. அப்போ மேஷராசியில் ஒரு சனி இருக்கும் பட்சத்தில் வாழ்நாள் பூரா அவர் என்ன பண்ணணும் ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டோம்னா, வாரந்தோறும் சனிக்கிழமை ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலையோ இல்லை எங்காவது போக வர இருக்கக்கூடிய இடத்துலையோ அறிமுகம் இல்லாதவங்களுக்கு ஒரு 11 பேர்த்துக்கு மினிமம் இவர் கையால் ஏதோ ஒரு டொனேட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவருக்கு அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சிறப்பாக தீர்வடையும். அப்போ இதே மாதிரி சுக்கிரன் புதன் எல்லா கிரகங்களுமே யாராவதுக்கு நீசம் பெற்றிருந்தால் அந்தந்த கிழமைகளில் முடிஞ்ச அளவுக்கு 11 பேர் இல்லையா ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு யாராவது ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்தால் அது வாழ்நாள் முழுவதும் சிறப்பான யோகத்தை இந்த ஜாதகருக்கு வழங்கும்.